ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேக்கா ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ரேக்கா ஃபேமிலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து கஞ்சி தான் பார்க்க போகிறோம். அந்த கருப்பு உளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு முதல்ல நான் கருப்பு உளுந்தை எடுத்து முன்ன நாள் நைட்டே நான் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் போதும் கருப்பு உளுந்து. நான் இதில் நிறைய ஊற வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, வடையும் சேர்த்து செய்யலான்னு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு இப்போது 3-4 ஏலக்காய், ஒரு 4 பேருக்கு நம்ம கஞ்சி செய்கிறோம் அப்படின்னா அந்த கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடான ஒரு 200 கிராம் வெல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க, கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு 150 கிராம் போட்டால் போதும். இப்போ ஊற வச்சுருக்கிற அந்த கருப்பு உளுந்தை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அரைச்சி எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் கஞ்சி செய்ய போகிறோம்னு நினைக்கிறோமோ அதில் கொட்டிட்டு நாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு, இப்போது 1 டம்ளர் நமக்கு கஞ்சி வந்திருக்கு, அரைச்சது வந்திருக்கு, உளுந்தோட பேஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம 1க்கு 3 பங்கு தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா எம்டியாகவே நம்ம எம்டியாகவே கலந்துடணும். கலந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அடி பிடிக்காது. கஞ்சி செய்யும் போது மோஸ்ட்லி அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றின உடனே கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருங்க. நான் ஏலக்காவை பார்த்திங்கன்னா மிக்சிலே போட்டு அடித்து நான் ஏலக்காவை அதிலே மிக்ஸ் பண்ணிட்டேன். உளுத்தம்பருப்புலேயே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கருப்புளுந்து கஞ்சி நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, அது தோலோடு இருக்கிறதுனால அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நான் அதை எடுத்திருக்கேன். இன்னும் நமக்கு இதுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றலாம். தேங்காய் பால் கொஞ்ச நேரம் அந்த கருப்பு உளுந்து கஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேங்காய் பால் ஊற்றுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்ற போகிறதில்ல. அதுக்கு பதில் கொப்பரை தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த கொப்பரை தேங்காவை நான் திருகி வச்சுருக்கேன். கேரட் சீவல் இருக்குல்ல, அதில் சீவி நான் திருகி வச்சுருக்கேன். அதை நான் போட போகிறேன். அதை போட்டு செய்யும் போது நம்ம கஞ்சி குடிக்கும்போது நமக்கு ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் அது பல்லுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் மாட்டும் போது டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை எங்களுக்கு திருகி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பல்லாக கீத்து மாதிரி இது பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் பால் போட்டிங்கனாலும் அந்த கீத்து மாதிரி கட் பண்ணி நீங்கள் போட்டும் போது நல்லா டேஸ்ட்டும் வரும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். மார்னிங் நம்ம குடிக்கும் போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா நுர பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நான் திருகி வெல்லத்தை நல்லா சீவலாக திருகி வச்சுருக்கேன். வெல்லத்தை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் தனியாக தண்ணியில் கரைச்சி திக்கான தண்ணியில் கரைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். நான் அப்படியே போட்டிருக்கேன். இதில் நீங்கள் கருப்பட்டியோ இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரையை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் வெல்லம் தான் இருந்தது, அதனால் வெல்லம் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் ஊற்றும் போது இறக்கும் போது நீங்கள் இது போட்டால் போதும், வெல்லம் போட்டால் போதும். முன்னாடியே போட்டிங்கனாக்கா கஞ்சி திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கெட்டி பதம் பாருங்கள், ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும். நமக்கு கண்ணாடி மாதிரி தெரிஞ்சு இந்த கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த உளுந்து கஞ்சி தயாராகிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு இடுப்பு கை ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு காலையில் வேறு ஏதாவது ட்ரிங்க் நம்ம கொடுக்கறதுக்கு பதில் இந்த கஞ்சை ப்ரெஃபர் பண்ணி நீங்கள் கொடுங்க. டீனேஜ் கேர்ள்ஸுங்களுக்கு, இந்த மாதிரி 35+ இருக்கிறவங்களுக்கு, 30+ இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் ஹெல்த் வெயிட் போடணும், ரொம்ப மெலிசாக இருக்காங்க பிள்ளைங்கன்றவங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். என் பிள்ளைங்களுக்கும் நான் செய்து கொடுத்தேன், பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருக்கும். கருப்பில் உளுந்தில் செய்கிறதுனால கலர் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் டல் கலராக தான் இருக்கும். நம்ம நார்மல் உளுந்துலே செய்யலாம், அதுலேயும் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். கருப்பு உளுந்தில் செய்யும் போது டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாவா இருக்கும். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த ஹெல்த்தியான கஞ்சியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரேகாஸ் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.